ஹலோ சேவர்களே எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான வேலையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பார்த்தீங்கன்னா 2 பூவரச மரத்து கம்பு வந்து நம்ம இடத்துல நட போறோம். பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுக்காக வந்து பூவரச கம்பு 2 வெட்டிட்டு இருந்தாச்சு. வெட்டிட்டு வந்து இப்ப என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தடை சுத்துறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோடை நேரம் தான் இப்ப வந்து கோடை மழை தான் பெஞ்சுட்டு இருக்கு. இந்த கோடை மழை பெஞ்சுட்டு இருக்கனால நம்ம வந்து இந்த தடைய சுத்துனோம்னா ஓரளவு வெயில் தாங்கும். இந்த மழை வந்து ஏதாவது ஒரு கோடை மழை, ஒரு மழை பெஞ்சனாலும் அந்த அந்த ஈரப்பதத்த புடுங்கி வச்சுக்கிட்டு, அப்படியே அது பாட்டுக்கு காயாம பாதுகாத்துக்கிடும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம வந்து தடை சுத்துறோம். பார்த்தீங்கன்னா, 2 கம்பு வந்து நேர் கம்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுத்திட்டோம். ஏன்னா தரவுல போற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து சுத்தாம வச்சிருந்தோம். ஒரு 2 அடி போல. அதுக்கப்புறம் மச்சான் டாப் வரைக்கும் சுத்திட்டோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி தழுக்கும்னு கேட்டீங்கன்னா, இதோட கவுனு, அப்புறம் எதனா கிளை எதனா கிளை இருக்கும். அந்த கிளைக்கு பக்கத்துல விட்டு தான் தழுத்து வரும். மத்தபடி சும்மா ஊடக்குள்ள இருந்துலாம் தழுத்து வராது. அதனால அந்த கிளைக்கு பக்கத்துல மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் லூசா சுத்திருப்போம். ஏன்னா, அது அப்படி முளைச்சு வந்துச்சுன்னா, அந்த தடைய வந்து தட்டி விட்டு மேல வரைக்காக. அப்படி இல்லாத பட்சத்தில வரைய கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு அந்த டாப்ல மேல கீழ பாட்டம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கை பிடிச்சிருக்கல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டுருவோம் 2 அடிக்கு. ஏன்னா, அது தரைக்குள்ள போயிரும். தரைக்குள்ள போயிட்டுனா பிரச்சனை இல்ல. ஏன்னா, இது வந்து தரைக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டுனா, அப்புறம் கரையான் அரைச்சிரும் மேல எல்லாத்தையும். அதனால தடைய வந்து கொஞ்சம் மேல தள்ளி தான் கட்டணும். அப்படி மேல தள்ளி கட்டுறதுனால ஓகே. நம்ம வந்து தரையிலேருந்து மேல தள்ளி வைக்கிறதுனால ஓரளவு பிரச்சனை இல்ல. ஏன்னா, இப்ப நம்ம பூவரச மரம் ஏக்க வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இணல் நல்லா நிக்கும். நம்ம வந்து வெயில் நேரத்தில நல்லா தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி சத்தும் ரொம்ப இது ஓரளவு ரொம்பலாம் குடிக்காது. ரொம்ப ஓரளவு கோடைய தாங்கக்கூடிய மரம் தான். அப்படி ரொம்ப கோடை இருந்துச்சுன்னு வைங்களேன், இத என்ன செய்யணும்னா இலை, கிளை எல்லாமே போயிரும். இலை, கிளை எல்லாமே முளைக்காம அது பாட்டுக்கு தழுக்க ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் காய ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, இந்த கொப்பு வெட்டின இடத்துலலாம் சாணி வைக்கணும். கண்டிப்பா சாணி வைக்கணும். அப்பதான் இந்த இடத்துல இருந்து கிளை வந்து அருவாய்ச்சு வெட்டி விட வேண்டியது கிழிஞ்சிட்டு நம்ம வந்து கிழிச்சு விட்டோம். அது தெரியாம கிழிச்சு விட்டோம்னா, அதுக்கப்புறம் அதெல்லாம் சாணி வச்சு மூடியாச்சு. இப்ப சாணி வச்சோம்னா, அந்த இடத்துல உள்ள பிசினு எல்லாமே நமக்கு காயாம இருக்கும். பிரச்சனை இல்ல. அதனால அந்த இடத்துல இருந்தும் தழுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் சாணி நம்ம வந்து ஒரு மாட்டு சாணி எடுத்து வச்சிருந்தோம் கொஞ்சம் நல்ல சாணிகளு. அந்த பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க கம்பு வந்து நம்ம கட்டி முடிச்சாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இந்த கம்பு கட்டும்போது நமக்கு ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா, ஓகே ஓரளவு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, இது வந்து 2, 3 பசங்க இருந்தாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய மரத்துல போய் தான் வெட்டிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா, நீள கம்பு 2 கம்பு இருந்துச்சு. பிரச்சனை இல்ல. பார்த்தீங்கன்னா, இந்த அடியில மட்டும் இது வந்து கம்பு வந்து நமக்கு வெட்டி கீழ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஷார்ப்பா இருக்கணும். இப்ப அருவாச்சு சப்பரன்னு வெட்டிட்டு அத கொண்டு வச்சோம்னா தழுக்காது. ஒரே பொசிஷனா வெட்டி வச்சிருக்கணும். அப்பதான் மட்டும் தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கவுன்லேருந்து சாணி ராவியிருப்போம். இந்த சாணி வந்து ராவிந்து கீழ விழுந்துரும். ஏன்னா, நம்ம வந்து இங்க வச்சு கீழ விழுந்துரும். பார்த்தீங்கன்னா, அதனால மரத்துக்கிட்ட நம்ம தோண்டிட்டு கிட்ட போற இடத்துல போய் ஒரு தடவ கட்டி விட்டோம்னா, ஒரு ராவி விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பு வந்து சீக்கிரத்தில காயாது. ஓரளவு நமக்கு வந்து தழுத்துரும். இது வந்து தழுகைக்கு விட்டு 2 மாசம் ஆயிரும். பார்த்தீங்கன்னா, இதுவே தெரியும் உங்களுக்கு. அந்த அருவாச்சு வெட்டி விட்ட தடம் விட்டுருக்கு. அதில வந்து சாணி எப்படி வைக்கிறோம்னு சொல்லி. அதான் நம்ம வீடியோக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எதுக்கு இந்த மரத்த வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து இப்ப எல்லா மரமும் வைப்போம். வச்சுட்டு அப்புறம் வந்து வீடு கட்டணும். பக்கத்துல எதனா செட்டு போடுறோம். ஆட்டுக்கு, மாட்டுக்கு செட்டு போடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு ஒரு சின்ன கட்டிடம் மாரி எதுவும் கட்டுறோம்னாலும் ஓகே. அதுக்கப்புறம் அந்த அந்த மரத்த வெட்டுற மாரி இருக்கும். அதனால அந்த மரத்த வெட்டக்கூடாது.